வெல்கம் டு பெரியனன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். பிசிக்ஸ் டஃபா இருக்கா, ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ், பிசிக்ஸ் பெரியனன் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேக்ஸ்வெல் சொன்ன டீமன் ஹைப்போதெட்டிக்கல் தியரியை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த யூனிவர்ஸ் ஸ்லோவாக செத்துக்கிட்டு இருக்கு. அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், யூனிவர்ஸில் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. பட் அவர் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு விஷயத்த சொன்னார். அது என்னன்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ எனர்ஜியை நம்மளால் க்ரியேட் பண்ணவும் முடியாது, ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இந்த யூனிவர்ஸ் ஒரு ஸ்டேட்டை ரீச் ஆகுது, அந்த இடத்துல ஹீட் வந்துட்டு டெத் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நோ மோஷன்ஸ், நோ லைஃப், நத்திங் ஹேப்பன். சப்போஸ் மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேலில் ஒரு கேட் கீப்பர், அதாவது டீமன், சில ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இமேஜின் பண்ணுங்க, கேஸ் மாலிகுல்ஸ் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறோம். அந்த பாக்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டு பாக்ஸுக்கு சென்டரில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் பக்கத்தில் ஒரு டீமன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஹாட் மாலிகுல்ஸ், அதாவது ஃபாஸ்ட் மாலிகுல்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்லேயும், ஸ்லோ மாலிகுல்ஸ், கோல்டு மாலிகுல்ஸ்லாம் இன்னொரு பாக்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். அப்படி அவன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவன் எந்த ஒரு எனர்ஜியுமே எடுத்துக்கல. அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும்? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸே அங்கே இருக்காது. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் கிரியேட் ஆகாதனால அங்கே என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஃபிசிக்ஸோட செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்கு அகென்ஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே ரூல் பிரேக் பண்ணப்படுது. இந்த கிரேசியான ஐடியா ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இவர் இந்த விஷயத்தை பில்ட் பண்ணல, இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. பல டிகேவா இந்த விஷயத்தினால நிறைய பிசிசிஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா இது வந்து மேத்தமெட்டிக்கல் பிளஸ் லாஜிக்கலா கரெக்ட், பட் ஆன்சர் இல்லை. இப்போ இந்த பாரடாக்ஸ் மெக்கானிசத்தை பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல டீமன் வந்துட்டு அங்கே இருக்க கேஸ் மாலிகுல்ஸை அப்சர்வ் பண்ணுது, மெஷர் பண்ணுது, அடுத்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை டீமன் மெஷர் பண்ணுறதுக்கோ, ஸ்டோர் பண்ணுறதுக்கோ, அப்சர்வ் பண்ணுறதுக்கோ டீமனுக்கு எனர்ஜி தேவை. இது ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். இப்போ சயின்டிஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோனிக் டீமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பில்ட் பண்ணியிருக்காங்க. லைட் ஃபீட்பேக் லூப், இன்னும் ஒன்று என்ன, குவாண்டம் சிஸ்டம். லைட், குவாண்டம் சிஸ்டம், ஃபீட்பேக் லூப், இதை மூணை வச்சு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாத நாய்ஸ் சிக்னலை ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ பழைய ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட்ல இருந்து ரியாலிட்டியாக சயின்டிஸ்ட் இதை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? டீமன் லாவை பிரேக் பண்ணல, அது சில விஷயத்த நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருக்கு. இது ஜஸ்ட் ஒரு தாட் எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை, இது நம்ம யூனிவர்ஸையே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வே. மேக்ஸ்வெல் டீமன்ஸ், ஸ்மால் ஐடியா, பிக்